வணக்கம். இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் ஆனது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று தமிழகம் மற்றும் குஜராத்தில் வெளியாகி இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் இதுவரை 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுமார் 35% வாக்காளர்கள் சென்னையில் மட்டுமே நீக்கியிருப்பது அதிர்ச்சி வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 வாக்காளர்கள் நீக்கம். 1000 விளக்கு தொகுதியில் 91,981 வாக்காளர்களும், சேப்பாக்கம் தொகுதியில் 89,240 வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா நகரில் 1,18,287 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இந்த வாக்குச்சாவடியில் உரிய முறையில் விண்ணப்பிக்காதவர்கள், இரட்டை வாக்குப்பதிவு, அதே போன்று இறந்தவர்கள், அதே போன்று அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 1,74,549 பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 75,378 பேர் நீக்கம் செய்யப்பட்டு 7,08,122 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை இளம் பகவத் ஆட்சியர் வெளியிட்டார். இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 13,28,158 வாக்காளர்கள் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,62,527 பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 6,50,000 பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் தான் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக ஊரிலிருந்து இங்கு இடம்பெயர்ந்து தொழில் நிமித்தமாக வேலை செய்பவர்கள், அதே போன்று கல்லூரி பயிலக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் உள்ளிட்டவர்கள் வேலை போனதற்கு பிறகு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கே சென்று விடுவார்கள். அதே போன்று பல பேரும் வாடகை வீட்டில் வசிப்பதால் அவர்கள் இடம்பெயர்ந்து விடுவார்கள். இதனால் ஆர்கே நகர் தொகுதியில் 32,000, பெரம்பூர் தொகுதியில் 97,000, கொளத்தூர் தொகுதியில் 1,03,000, வெள்ளிவாக்கம் தொகுதியில் 97,960, திருவிக நகர் தொகுதியில் 59,043, எக்மோர் தொகுதியில் 74,000, ராயபுரம் தொகுதி 51,000, துறைமுகம் தொகுதி 69,000, சேப்பாக்கம் தொகுதி 89,241, 1000 விளக்கு தொகுதி 96,981, அண்ணா நகர் தொகுதியில் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே பெரிய தொகுதி என்று அழைக்கப்படக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வாக்குச்சாவடி பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் மீண்டும் படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டும். அதே போன்று இடம்பெயர்ந்தவர்கள் படிவம் 8 உள்ளிட்டவற்றை நிரப்பி வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வாக்குச்சாவடி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலரும் தங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக புகார் மனு அளித்திருக்கிறார்கள். பெயர் நீக்கப்பட்டவர்கள் பயப்பட வேண்டாம். மீண்டும் அந்த படிவத்தினை பூர்த்தி செய்து கொடுத்தால் உங்களுடைய பெயர் மீண்டும் இணைக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக முழு விவரங்களையும் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மாவட்ட வாரியாக இந்த வாக்கு பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிடக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் 6 கோடி வாக்காளர்களில் 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்பொழுது 5,20 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கும் ஒரு அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.